Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு சொல்யூஷனில் ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். Elements X and Y form the two non-volatile compound XY and XY3. When 10 gram of XY is dissolved in 50 gram of ethanol, the depression in freezing point கொடுத்துருக்காங்க. When 10 gram of this dissolved in 50 gram of ethanol கொடுத்துருக்காங்க. What are the atomic weight of X and Y? இது வந்து உனக்கு எதில் வந்திருக்கு அப்படின்னா ஏபியில் தட் இஸ் எம்செட்டில் ஆந்திராவில் எம்செட்டில் வந்து ஒரு அழகான கொஸ்டின். இது ஆக்சுவலி சொல்யூஷன் லெசனில் என்சிஆர்டி புக்கில் ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டினாக இருந்தது தான். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா எக்ஸு ஒய்ன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, XY3ன்னு இருக்குது. இப்போ இட் இஸ் என்னது 10 கிராம் ஆஃப் XY, இதுவும் 10 கிராம் தான் சொல்கிறாங்க, இதுவும் 10 கிராம் தான் சொல்கிறாங்க. எதில் டிசால்வ் பண்ணுறாங்க? எத்தனால். எத்தனால் அப்படிங்கிறது என்ன? வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அது எவ்வளோ இருக்குது? 50 கிராம். இதுக்கும் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் என்னது? 50 கிராம் தான். ஆக்சுவலி இது வந்து solid weight அப்படிங்கிறதால இதை W2 கொடுத்துக்கிறேன். இது நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு காம்பவுண்டாக தனித்தனியாக வந்து உனக்கு இது புரியறதுக்காக இதை டேட்டாவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? எஸ், புரியுது. அடுத்த கட்டம் வந்து இதில் நெக்ஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்? இந்த இதில் உனக்கு டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இதில் 5.333 வருது பாருங்கள். ஸோ டெல்டா டிஎஃப் வந்து 5.333 கெல்வின். இப்போ இதில் டெல்டா டிஎஃப் வந்து என்ன வந்திருக்குன்னா 2.2857. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காம்பவுண்டை 10 கிராம் எடுத்து இதில் டிசால்வ் பண்ணால் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். இந்த காம்பவுண்டை 50 கிராம் எத்தனால் 10 கிராம் எடுத்து டிசால்வ் பண்ணால் இது டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ரெண்டுக்கும் கேஎஃப் வேல்யூ காமன் தான். ரெண்டும் பிகாஸ் சால்வெண்ட் வந்து எத்தனால இருந்ததில் 2. அப்போ இதோடைய எக்ஸோட ஒய் வைத்து கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸ்ஒய்க்கு அவனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு மொலாலிட்டி. மொலாலிட்டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் கால் W2 by M2 W1 into 1000. இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்மேட் ஆஃப் யுவர் மொலாலிட்டி. இப்போ நம்ம இதில் அந்த டேட்டாஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை 5.333 கொடுக்குறேன். கேஎஃப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருந்தாங்க. இது W2 கொடுக்கப்பட்டது 10 into 1000. அதாவது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்பீடு வரும். மாலிகுலர் வெயிட் ஆஃப் த XY தான் நமக்கு வேணும். இது வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 50. ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா இதுக்கு சால்வ் பண்ணிடுறோம். ஒன்றுனா 1000 5ஆல் டிவைட் பண்ணால் 200. இப்போ உனக்கு இந்த M and XY நான் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். Now let us bring it on the next side. This is that is called molecular weight of X and Y. X and Y is equal to இது மேலே வந்ததுன்னா 2 into 200 divided by 5.333 into this is. அவ்வளோதான், எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு என்ன வருது அப்படின்னா this is we can say 200 into 2 வந்து 400 வந்து 400 divide by 5 எடுத்துக்கோ. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி 80. நான் வந்து சொல்லுறது அப்ராக்சிமேட்லி தான் நான் சொல்ல வரேன். ஓகே, 80. ஸோ திஸ் we can call it as approximately this weight is 80. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து நான் கேல்குலேட்டரில் நேற்று போட்டேன். அதில் வந்து என்ன வந்தது அப்படின்னு எக்ஸாக்டாக கேல்குலேட்டர் போடும்போது இது 75 கிராம் வந்தது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த டேட்டாவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். தட் இஸ் கால் XY3க்கு அதே தான் டேட்டா வந்து 2.2857. இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படி வந்து 2.2857 இஸ் ஈக்குவல் டு 2 into 10 into 1000. ஒன்ஸ் அது நல்லா பழகிடுச்சு அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் இது சேஞ்சின். ஸோ இந்த இடத்துல சேஞ்சின் இது இங்கே மோலார் மார்க்ஸ் ஆஃப் XY3 into 50 grams. ஓகே, சம்ம நம்ம நல்லா படிக்கிறப்பே விஷுவலைஸ் பண்ணி படித்தோம்னா இது மாதிரி அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இது கேன்சல். இதில் வந்து 5ஆல் அடிச்சுன்னா 200 ஆயிடும். 200 into 400 டிவைட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் திஸ் இஸ். அப்போ மாலிகுலர் வெயிட் மோலார் மாஸ் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு 400 டிவைட் பை 2.2857. இதை சால்வ் பண்ண கேல்குலேட்டர் பண்ண 175 கிராம் வந்தது. இப்போ உனக்கு ரெண்டு வெயிட் இருக்குது. ஒன்று வந்து XY, X + Y = 75. இன்னொன்று X + 3Y =
175. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஜஸ்ட் இதோடைய சைனை எல்லாத்தையும் மாற்றினேன். இப்போ இது கேன்சல் ஆகிடுது. இது வந்து -2y மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு -100 வருது. அப்போ y இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 50. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எவ்வளோ? x + y50 இஸ் ஈக்குவல் டு 75. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ உன்னுடைய ஆன்சர் வந்து x25, y எவ்வளோ வந்து 50. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். x and y 25, 50. நம்ம இப்போ ஆப்ஷனை போய் பார்க்கலாம். எஸ் ஆப்ஷன், let us see the option. இங்கே பாருங்கள், எஸ் x25, y50. ஓகே, அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ இது ஆல்ரெடியே நேற்றுக்கு ஜஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணினது தான். ஸோ போத் ஆர் த சேம். இதை நேற்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இதை போட்டிருக்கேன். Now let us see, this is the way you have to find out. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் நீட் அண்ட் ஜேஇக்கு எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த பேட்டர்ன் மாடல் வந்து சொல்யூஷன் லெசனில் என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், prepare well and be enthusiastic. Thank you students.